ப்ரோ இதை கார்டில் இருக்கவங்கள தவிர வேறு யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, சாரி ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 1.5 ஹவருக்கு அப்புறம் வந்து விஜய் நான் வந்தார். சினிமாலேயே பார்த்தவரை நேரில் பார்க்கும்போது அதோட கிக்கே வேற லெவலுங்க. அங்கே பேசினது ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்ல பேசுறது, ஆனால் வெளியே மீடியாவில் அப்படின்னு வர்றது வந்து அது வேற மாதிரி வருதுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சினிமாவில் இருக்கவங்க நேர்லேயும் சினிமாவில் இருக்க மாதிரியே இருப்பாங்களா அப்படின்றது கஷ்டம் தாங்க. எல்லாம் விஜய்னா அப்படியே இது நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹாய் ஜெயார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த விளாக்ல வந்து என்னோட பயங்கரமான ஒரு லைஃப்ல இவரெல்லாம் பார்க்க முடியுமாடா நம்மெல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் முன்னாடி நினைக்கிறேன், 1 மந்த் மேபி இருக்கலாங்க, 1 மந்த் முன்னாடி நான் வந்து சென்னை போயிருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கசின் சிஸ்டர் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக நம்மளை இன்வைட் பண்ணி அவங்க ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. அதனால வந்து நம்ம வந்து சென்னைக்கு போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து ஸோ வந்து திரும்ப அவங்கள்ட்ட அங்கே போய் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டில் வர வரையும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ வந்து விஜய் நான் நேரில் பார்க்கலாம், அவர் உங்களோட ஆட்டிடியூட்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், அவங்களோட ஆட்டிடியூட் மீடியா லைஃப்பில் சினிமாவில் எப்படி இருக்காங்க, நேரில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு நியர்லி 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து 500 கிலோமீட்டர்ஸ் போய் தான் நம்ம வந்து இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஃபுட்டிலேருந்து அக்கமடேஷன் ட்ராவல்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன், அவங்களே வந்து திரும்ப வந்து ட்ராப் பண்ணிடுறேன்ற முதல் கொண்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக இங்கே இருந்து ஒரு கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் ஈவினிங் கரெக்டாக இங்கே 6 o'clock நாங்கள் கிளம்பினோம். கரெக்டாக ஏர்லி மார்னிங் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் ஆனால் அந்த ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock கிட்ட போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இறக்கி விட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த பிளேசஸ்க்கு போனோமா. ஸோ போயிட்டு நியர்லி இந்த மாதிரி என்னன்னா, என் கசின் சிஸ்டரோட ஃபாதரும் மதரும் வந்து சவுதி போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் கசின்ஸ் 2 பேர், நானும் என் மதரும் போயிட்டு வந்தோம். ஸோ 3 பேர் டோட்டலாக, 4 பேர் போகலாம். ஆனால் சின்ன பிள்ளையாக இருந்தால் 4 பேர் போகலாம், பெரியவங்களா இருந்தால் 3 பேர் தான் போக முடியுன்றது தான் இங்கே வந்து சட்டம். ஸோ வந்து அதனால நாங்கள் 3 பேர் போயிட்டோமா. ஸோ வந்து அங்கே போய் போனோன்னே என்ன ஆச்சுன்னா வந்துட்டு, ப்ரோ இதை கார்டில் இருக்கவங்கள தவிர வேறு யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, சாரி ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா 500 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோமே, இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்ப கேட்குறேன், ஃபோன் பண்ணி கொடைக்கானல் இன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, அவங்களே பேசி விட்டாங்க. ஸோ கரெக்டாக எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா, அவங்க உள்ள பேசுகிற விஷயங்கள் வந்து வெளியே யாருக்கும் வந்து லீக் ஆகிடக்கூடாது, அவங்க பண்ணுற பிளான்ஸ் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றனால மொபைல் ஃபோன்ஸு, பேப்பர் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துடணும், எதுவுமே எட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் உள்ளே போய் கண்டிப்பாக நான் வ்ளாக்லாம் பண்ணியிருப்பேங்க. ஸோ நிறைய இருந்துச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை வீடியோவாக காட்டும் போது நீங்கள் இன்னும் நல்லா அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் பெருசாக நம்மளால் கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு போனேன், பட் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அவங்க அலோவ் பண்ணல. சரி ஓகே, ஏன்னா டிவிக்கே அவங்க சார்பாக அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம கரெக்டாக கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்றதுனால நம்ம பெருசாக எதுவும் இது பண்ணல, பெருசாக கேர் பண்ணிக்கல. சரின்னு உள்ளே போயிட்டோம். பெருசாக உள்ளே போனோடனே வந்துட்டு நியர்லி ஒரு 1 hour கிட்ட சும்மா தாங்க உட்காந்துருந்தேன். எல்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஊரில் இருந்து வந்தவங்க இந்த ஊருக்குக்காரவங்கலாம் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உட்காந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் வந்து விஜய் நான் வந்தார். என்ன மாதிரி மனுஷங்க. ஸோ வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தார், ஹாய் காமிச்சார். ஸோ வந்து எல்லாரும் அப்படியே அங்கே இருக்க பசங்க எல்லாம் ஃபேன் பேஸ் எல்லாமே அவ்வளோ இது எனக்குலாம் ஆசையாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட், ஒருத்தருக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்டா. இத்தனைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனில் இருந்தது ஒரு மேபி 3000 to 4000 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போவே வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் இருக்கே உங்களுக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வியப்பாக பார்த்தேன். ஸோ சினிமாலேயே பார்த்தவரை நேரில் பார்க்கும்போது அதோட கிக்கே வேறு லெவலுங்க. ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக விஜய் நான் வந்தாங்க, வந்து கரெக்டாக எல்லார்ட்டையும் பேசினாங்க. போயிட்டு எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க கூட தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் எல்லாரும் சமம் அப்படின்றத சொல்கிறதுனால அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி
அவங்க வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ் பண்ணாங்க. ஸ்பீச்சஸ்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணாங்கங்க. ஸோ வந்து நான் இந்த மாதிரி அவர் பேசினே பார்த்ததே இல்லை. ஸோ மீடியாவில் ஒருத்தரை பார்க்குறோம், அதை நேரில் பார்க்கும்போது அதோட ஃபீலே வேற லெவலு. அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ என்னோட மனுஷன்டா இவர் செம்மையாக பேசுகிறாரு, வேறு லெவலில் இருக்கு. சினிமாவில் ஒரு கெத்தாக ஒரு ஹீரோயிசமாக இருந்தாலும் லைஃப்பில் எப்படி ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, அவர் அங்கே பேசுனது ஒரு நல்ல ஒரு மோட்டிவில் பேசுகிறது, ஆனால் வெளியே மீடியாவில் அப்படின்னு வர்றது வந்து அது வேறு மாதிரி வருதுங்க. ஸோ வந்து அதை நான் கண்ணு முன்னால் பார்த்தேன். இதெல்லாம் அப்படி அங்கே ஒன்றுமே நடக்கலையே, ஒரு சின்ன பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு விட்டுறாங்க, அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக மாறியது. ஸோ ஆனால் அங்கே வந்து நடக்கிறது வேறு அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ எல்லாமே வேறு வேறையாக இருக்கே என்னடா அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் விஜய்னாவை பாராட்டி நிறைய பேர் பேசினாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 2:30 வரையுமே வந்துட்டு பெருசாக நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக 3 ஹவர்ஸுங்க எவ்வளோ நேரம் தான் ஃபோட்டோ எடுக்கிறதையே பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம், டயர்டு, ட்ராவலிங் 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். திரும்ப அன்னைக்கே வந்து ரிட்டர்ன் ஆகணும் கொடைக்கானலுக்கு அப்படின்றனால யோசிச்சிட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தே டைம் போவே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் எங்கள் சைடு வரவும் தான் வந்து சரி ஓகே நம்ம இனிமேல் வந்து நம்ம அடுத்தது நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு, லன்ச்சுமே அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டாங்க விருந்து. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு திரும்ப ஃபங்க்ஷனுக்கு சர்டிஃபிகேட் அட்டன் வாங்குறதுக்காக நின்றுருக்கோம். ஸோ வந்து அவங்க வந்து எப்படின்னா ஸ்டேஜில் அவங்க ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸோ முன்னாடியே ஒரு மேம் நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி விஜய் நான் வந்து தோல் மேலெல்லாம் கை போட்டு தான் அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுப்பார், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி தோல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் பெருசாக நம்ம வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, கொஞ்சம் ஃபேமிலிஸ் இஷ்யூஸ்னால. அதனால வந்து சொன்னோடனே வந்துட்டு போய் கரெக்டாக உள்ளே போனோம். போயிட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் திண்டுக்கலா அப்படின்னு கேட்டார் விஜய். நான் நம்மள்கிட்ட இல்லைண்ணா நான் கொடைக்கானல்ண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து கொடைக்கானலுக்கு ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் விஜய் நான் ஷூட்டிங்காக வந்திருந்தேன், ஜனநாயகம் ஷூட்டிங்காக வந்திருந்தார். ஸோ அங்கே உங்களை பார்த்தேன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்து எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முடியல, பட் இன்றைக்கி வந்து பேசுகிறதுல ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். லவ் யூ நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தட்டி கொடுத்து அனுப்பிட்டாருங்க. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் என்னென்னமோன்னு நினச்சேங்க. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படின்னா, நம்ம வந்து அவங்க வந்து ஒரு மீடியாலன்னு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்கன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம இப்படி அவங்க முன்னாடி எனக்கே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. பட் வேறு லெவலுங்க. விஜய் நான் பார்த்தது, அவர் என்கிட்ட சொன்ன ஸ்பீச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். பாடா எப்படியோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்டர்கிட்ட நான் ஃபோட்டோ எடுக்கிறதுனா விஜய்னா தாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆக்டர்கிட்டையும் நான் ஃபோட்டோஸ் எடுத்தது கிடையாது, எடுக்கணும்னு ஆசையும் இருந்தது இல்லைங்க. ஸோ வந்து சரி இதில் விஜய் நான் பார்க்குறோம், போயிட்டு எடுக்கலாம். ஆனால் அன்றைக்கி எனக்கு விளாக் பண்ணுற சான்சஸ் இருந்துச்சுன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணேங்க அன்றைக்கி விளாக் எடுக்க முடியாமச்சே. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு தாங்க ஃபுல் ப்ரிப்பேர்டாக போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அவரும் வந்துட்டு கிட்டத்தட்ட விஜய்னாவும் ஒரு 6 to 7 hours நின்று எல்லாருக்கும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படி 1200 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெருசாக தெரிலங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சுங்க கொடைக்கானலுக்கு. ஸோ விஜய் நான் பார்த்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ன வரையுமே வந்து ஒரு பெரிய கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. அவர் வந்தது, டாட்டா காமிச்சது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அவர் பேசும்போது அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக சிரித்து பேசுகிறாரு. அந்த ஒரு எப்படின்னா நான் வந்து ஒரு செலிப்ரிட்டிடா, நான் ஒரு ஹீரோடா, என் பக்கத்தில் நிற்கக்கூடாது, ஃபோட்டோவில் எடுக்கக்கூடாதுடா தம்பி, நீ வந்து கிளம்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இல்லை. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலி நின்று எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசுகிறாருங்க. ஸோ வந்து யாரும் நீங்கள் வந்து பேசாதீங்க போங்க அடுத்த ஆள் இருக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை. எவ்வளோ நேரம் பேசினாலும்
அவங்க 2 பேசுகிறாங்க. அண்ட் வந்து அவங்களோட அந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஒரு சிலர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, கொஞ்சம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சும்மா 2 வாரத்தை விஜய் நாட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருங்க, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. விஜய் சாரும் பாவம், ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதுக்கடுத்து அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பெருசாக யாருமே வந்து அந்த அளவுக்கு நின்று பேசலை. பட் இருந்தாலுமே பேசணும்னு நினச்ச எல்லாருமே பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸோ விஜய் நான் பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி. ஸோ எனக்கு இது வந்து ஒரு டிவிக்கேவோட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு செலிப்ரிட்டி வந்து இவ்வளோ அக்கறைப்பட்டு இப்படி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து பிற்காலத்தில் வேல்யூபிளாக இருக்கும். சேம் டைமில் அவங்களோட ஆட்டிடியூட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க நேர்லேயும் சினிமாவில் இருக்க மாதிரியே இருப்பாங்களா அப்படின்றது கஷ்டம் தாங்க. 100ல் ஒரு எப்படியோ ஒரு 80% கிட்ட வந்து எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நான் பார்த்த வரையும் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதா இருக்கட்டும், மூவி ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதா இருக்கட்டும், மூவிஸில் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கூட வந்து இதை ஒரு ஆக்டிங்கே தெரில. நான் எப்பவுமே ஒரு ஆக்டிங்காக ஒரு பயங்கரமாக சண்டையெல்லாம் போடுவார், டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன் விஜய்னா, மூவிஸில் எதையுமே மிஸ் பண்ணதில்லை, மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவர் அந்த மாதிரி விஜய்னா வந்து ஃபுல்லாக அங்கே சினிமா சைட்லேயே பார்த்துட்டு திடீர்னு நேரில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ வந்தப்போ அவருக்கு இருக்க அந்த ஃபேன் பேஸ் கற்றுன அந்த சவுண்டு இன்ன வரையும் கேட்டாலே ரொம்ப ஒரு இதாக இருக்கும். எல்லாம் விஜய்னான்னு அப்படியே இது நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் பெருசாக வந்து யாரையுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க மாட்டேங்க, ஆனால் எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு உங்களை பார்த்தோன்னே. கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சோன்னா நம்மளால் எங்கே வேணால் போக முடியும் அப்படின்றத முதல் கொண்டு அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு. அவர் சொன்ன விஷயமும் அதுதான். அவர் ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னா, படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படிப்பு மட்டுமே இது பண்ணுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல கிடையாது. ஸோ படிப்பை தாண்டி நிறைய துறைகள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த துறைகளில் விடாமல் நம்ம போராடணும். அதனால மேக்ஸிமம் ஆடியோ லான்ச்சில் எல்லாம் சொல்லுவார்ல, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது கேட்கும் போதே எனக்குலாம் நான் மனுஷன் இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்கயா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வந்து விஜய் நான் வந்து வேறு லெவலில் பார்த்துட்டு வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து கிளம்புறது ஐடியாவே இல்லை. ஒருத்தர் சினிமாலேயே பார்த்துட்டு அவர் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதே ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி மீடியாஸில் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா வரும்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து ஸ்டடீஸில் நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், 75% ஸ்டூடெண்ட் தாங்க நான். ஸோ வந்து அதை தாண்டி வேலை இருந்தும் நான் போகாமல் இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டுனா அது மீடியா ஃபீல்டு தான். ஸோ இதுன்னு கிடையாது, எந்த மீடியாவாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன். கடினமாக உழைப்போம். ஸோ கடினமாக இருந்தால் தான் வந்து எல்லாமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயம், இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நான் அங்கே இருந்த வரையும் அவர்கிட்ட நான் நோட் பண்ணது, அவர் எல்லார்ட்டையும் தன்மையை பேசினது, என்ன தான் கிட்டத்தட்ட ஒரு மூவிக்கு நியர்லி 200 crores கிட்ட சேலரி வாங்குகிற ஒரு ஆள் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க ஒரு சிலர்லாம் வந்துட்டு சும்மா லைட்டாக சம்பளம் வாங்கினாலுமே வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க. பட் அவ்வளோ சம்பளம், ஒரு படம் நடிச்சாருன்னா அவங்களுக்கு அவ்வளோ காசு. ஸோ விஜய் நான் வந்து அவ்வளோ தன்மையாக எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ பட் அது அங்கே வந்து ஃபேஸ் பண்ணும் போது, அதை ரியலாக பார்க்கும் போது வந்து அது வேறு மாதிரிங்க, அது வேறு ரகம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுனதாக இருக்கட்டும், அவர் பேசின ஒரு ஸ்பீச்சும் இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு எடுத்தாங்க. அது எடுத்து நான் வந்து பெருசாக நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் வரல, நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுட்டேஜஸ்லாம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஜய்னா மாதிரி நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு அவங்களோட கெரியர்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் லைஃப்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்து அவங்களோட நல்ல ஒரு மைண்ட் இருக்குல்ல, ஸோ சேம் டைம் அதே மாதிரி நம்மளும் ஒரு நல்ல மைண்டில் இருக்கணும்னு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. ஸோ வந்து இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த vlogல நான் உங்களை பார்க்குற வரையும் டாட்டா பாய், டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனோம், சேஃபாக சீட் பெல்ட் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. சேஃப்டி தான் முக்கியம். ஸோ நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. அடுத்த vlogல நான் உங்களை பார்க்குற வரையும் பாய்.